கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் எரேமியா 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் குயவனாகவும் நீங்கள் களிமண்ணாகவும் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய கரத்துல ஒரு களிமண் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவார்னு தெரியுமா? அதை அவர் உடைப்பார். ரெண்டாவது என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை உருவாக்குகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ பிசாசு கையில இருந்தனா உன்னை அவன் உடைக்க மட்டும்தான் செய்வான். ஆனா நீ கர்த்தருடைய கையில இருந்தனா உன்னை உடைச்சி அவர் நல்ல ஒரு பாத்திரமாக உன்னை உருவாக்குகிறதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ கர்த்தருடைய கையில இருந்தனா கர்த்தர் உன்னை உயரத்திற்கு கொண்டு போவார். தேவ பிள்ளையே, பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு? அவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி பலமான கர்த்தரின் கைக்குள்ள அடங்கிருன்னு கர்த்தர் சொன்னார். அடங்கி இருக்கணும், ஆடக்கூடாது, கையை விட்டு போயிடலான்னு நினைக்க கூடாது. அப்படி போனா டிசைனே இல்லாம உரு தெரியாம நீ போயிருவ. ஆனா உரு தெரியாததுக்கும் அசிங்கமா இருக்கிறதற்கும் அலங்கோலமா இருக்கிறதற்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதற்கும் அடையாளம் கொடுக்கிறவர் உடைய கையில நீ இருந்தனா உன் வாழ்க்கை நல்லதா மாறும். ஷபரபாலாபா. சில நேரத்துல கர்த்தர் போட்டு பிசைவார். கர்த்தர் சில நேரத்துல மிதிக்க வேண்டிய நேரத்துல மிதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சுத்த வேண்டிய நேரத்துல சுத்த வேண்டியது வரும். இதெல்லாம் அவர் நல்லதுக்காக இல்லை, உன்னுடைய நல்லதுக்காகத்தான். உன்னை நல்ல ஒரு மண்பாண்டமாய் மாற்றதான். இன்னைக்கு ஆண்டவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அவங்க தேவை. ஆனா அவங்க உருவாகுகிறதற்கு முன்பதாகவே அவங்கள தேவைன்னு சொல்லி கையில் எடுத்தவர் ஆண்டவர். ஷபாரபாலாபா. அதனால நான் சொல்ல வரேன், குயவன் கையில இருந்தா உடைக்கவும் ஒப்புக்கொடு, உருவாக்கவும் ஒப்பு கொடுத்தனா உன்னை அவன் நல்ல ஒரு பாத்திரமாக வணைந்து இந்த உலகிற்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வண்ணம் கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.